इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 30வது श्लोकम्. लाभात्ते परमामवैमि नियतं सीते ममेमां दशां तस्मादेव शुभश्रियो मम गृहे पूर्णी भवन्त्यन्वहम् लङ्काश्री सकला त्वया ननु मदावलम्बादियम्. கொஞ்சம் தப்பா வந்திருக்கு, சொல்றேன். 30வது ஸ்லோகம். लाभात्ते परमाम् अवैमि नियतं सीते ममेमां दशां तस्मादेव शुभश्रियो मम गृहे पूर्णी भवन्त्यन्वहम् लङ्काश्री सकला त्वया ननु मदालम्बादियम् पाल्यतां पञ्चत्वं समुपागतं वचनतस्ते वेद्मि रक्षोधमः. இந்த ஸ்லோகம் சார்தூல விக்கிடத்துல இருக்கு. பதச்சேதா. லாபாத் தே பரமாம் அவைமி நியதம் சீதே மம இமாம் தசாம் தஸ்மாத் ஏவ சுபஸ்ரியः மம கிருஹே பூர்ணி பவந்தி அன்வஹம் லங்காஸ்ரீஹி சகலா त्वया ननु मदालम्बात् इयं पाल्यतां पञ्चत्वं समुपागतं वचनतः ते वेद्मि रक्षः अधमा. இந்த ஸ்லோகத்திலையும் முதல் 3 பாதத்துல ராவணன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை சொல்றான். கடைசி பாதத்துல சீதை தன்னுடைய பதில் சொல்றான். இதுவரையில் நாம் பார்க்கும் பொழுது ராவணன் முதல் 3 பாதங்கள்ல தன்னை பத்தி உயர்வா சொல்லுவான். அதற்கு பதிலாக ராமரை உயர்வா சொல்லும்படி சீதை அமைச்சு கொடுப்பா பதங்களை. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன வித்தியாசம்னு கேட்டா, தன்னை பத்தி அவன் உயர்வா சொல்லிக்கல, சீதையை பத்தி உயர்வா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா தன்னை பத்தி உயர்வா சொல்றதை வச்சுண்டு சீதைக்கு எந்த ஒரு மனமாற்றமும் ஏற்படலை, தெரிஞ்சு போயிடுது. சரி, நாம இன்னொரு வழியே பார்ப்போம். அதாவது சீதையை பத்தி புகழ்ந்து சொல்றது. இப்பேற்பட்ட நீ அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் மயங்குவா தானே, தன்னை பத்தி ஒருத்தர் புகழ்ந்து சொல்லும் பொழுது. இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி அதன்படி சீதையை கவரலாம் அப்படின்னு நினைக்கிறான். என்ன சொல்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். सीते ते लाभात् परमां दशां अवैमि मम इमां दशां. हे सीते, मम என்னுடைய இமாம் பரமாம் தசாம், நான் இப்போ ஒரு உயர்ந்ததான ஒரு நிலைய அடைஞ்சுட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய ஜாதக வசத்துல இப்போ இருக்கிற நிலைமை இருக்கு, ரொம்ப உயர்வா இருக்கு, நிறைய செல்வம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, எல்லா சுகங்களும் கிடைக்கிறது. என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறா, பெரிய சக்கரவர்த்தியா நான் இருக்கேன். இப்படி என்னுடைய ஜாதகத்துல இப்படி ஒரு நிலை வந்திருக்கு இல்லையா, தசா. இந்த தசையை பரமாம் மம என்னுடைய இமாம் இந்த பரமாம் தசாம் உத்கிருஷ்டமான உயர்வான இந்த நிலை இருக்கே, இது எதனால தெரியுமோ? தே லாபாத், தே உன்னுடைய லாபாத்
லாபத்தினால், அதாவது நீ இங்க வந்திருக்கே இல்லையா, அதனாலதான் எனக்கு இவ்வளோ ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதுவும் எப்படி நியதம், நித்தியமாக இருக்கக்கூடியது. நியத்தம்னா இந்த இடத்துல கண்டிப்பாக அவசியம் இந்த ஒரு லாபம் கிடைச்சிருக்கே எனக்கு, செல்வங்கள் எல்லாமே இதெல்லாம் யாருனுடைய காரணத்தினாலே? தே லாபாத், உன்னுடைய காரணத்தினாலே. நீ அப்பேற்பட்ட முதல் பாதம். இரண்டாவது பாதத்துல தஸ்மாதேவ சுபஸ்ரீயா மம கிரகே பூர்ணீ பவந்தி அன்வகம். தஸ்மாதேவ, உன்னுடைய காரணத்தினாலேயே, நீ இங்கே இருப்பதின் காரணத்தினாலேயே, சுபஸ்ரீயா, ஸ்ரீயானா ஐஸ்வர்யம், சுபஸ்ரீயானா மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ஏன்னா சில சமயத்துல செல்வமே நமக்கு கெடுதலை விளைவிக்கும். நம்ம கிட்ட சேருகின்ற அந்த செல்வம் சில சமயத்துல கேடு விளைவிக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையா, சுபஸ்ரீயா மங்களகரமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அல்லது மங்களமும் ஐஸ்வர்யமும். தஸ்மாதேவா, உன்னுடைய காரணத்தினால்தான், மம என்னுடைய கிரகே இந்த அரண்மனையில், பூர்ணீ பவந்தி, சாதாரணமா ஐஸ்வர்யம் கொஞ்சோண்டு இருக்குன்னு இல்லை, பூர்ணீ பவந்தி முழுவதுமா நிரம்பி இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு, ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது மறுபடியும் அவன் ஒரு மோசமான நிலையை அடைஞ்சிட்டாங்கிறது இல்லை. அன்வகம், அகனி அகனி அன்வகம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய கிரகத்துல உன்னுடைய காரணத்தினால் ஐஸ்வர்யம் சேர்ந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கே, எதுக்காக இதை சொல்றான்? சேர்ந்திருக்கு, உன்னாலதான் இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு ஏன்னு சொல்றான் அப்படின்னு கேட்டா, மேற்கொண்டு சொல்றான், லங்கா ஸ்ரீஹி சகலா துவயானு மதாலம்பாத் இயம் பால்யதாம். மதாலம்பாத், என்னை நீ அடையிறதுனால, என்னை விரும்பி ஏற்றுக்கொள்வதனால, இந்த சகலா லங்கா ஸ்ரீஹி, முழுவதுமான இந்த லங்கா என்கின்ற ராஜ்யலட்சுமி இருக்கே, ஸ்ரீ, ஸ்ரீஹின்னா ராஜ்யலட்சுமின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். லங்கா ஸ்ரீஹி துவயா, உன்னால், பால்யதாம் சாசிக்கப்படட்டும், அதாவது ஆட்சி புரியப்படட்டும், நீ ராணியாக இருன்னு அர்த்தம். எதனால? இந்த லங்கையை உங்ககிட்ட கொடுத்துறேன்னு அவன் சொல்லல. அப்படி சொன்னா தன்னுடைய எண்ணம் நிறைவேறாது. எப்படி சொல்றான்? மதாலம்பாத்து, என்னை நீ அடைகிறதுனால அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நீ மனமுடிந்தால் நீ ராணியாக ஆகிவிடுவாய், இந்த லங்கையை நீ ஆட்சி புரியலாம். இவ்வளோ ஐஸ்வர்யங்கள்லாம் உன் காரணமா தானே கிடைச்சிருக்கு, நீ தானே ராணி அப்படின்னு சொல்றான். துவயா, உன்னால், மதாலம்பாத்து என்னை அடைவதினால், இயம் இந்த லங்கா ஸ்ரீஹி சகலா லங்கா ஸ்ரீஹி முழுவதுமாக இருக்கக்கூடிய லங்கா என்கின்ற இந்த ராஜ்யலட்சுமியை, பால்யதாம் ஆட்சி புரியப்படட்டும், உன்னால் இந்த லங்கையானது ஆட்சி புரியப்படட்டும். இப்படின்னு முதல் 3 வரியில 3 பாதங்கள்ல சீதையை உயர்த்தி தன்னுடைய ஆசைய வெளிப்படுத்துறான். இப்ப 4வது பாதத்துல சீதை அவனுக்கு பதில் சொல்றான். ரக்ஷசாம் அதமஹா ரக்ஷோதமஹா, ராட்சசர்களிலேயே ரொம்ப மோசமான மட்டமான நீச்சமான ராட்சசனே, ராவணனே, பஞ்சத்வம் சமுபாகதம் வசனதா தே வேத்மி, வேத்மி நான் இப்படி அறிகிறேன். என்ன அறிகிறேன்? தே உன்னுடைய, வச்சனதா வாக்கியத்திற்கு, அதாவது வாக்கியத்தினால் உனக்கு என்ன வரப்போறது? பஞ்சத்வம் சமுபாகதம், பஞ்சத்வம்னா மரணம்னு அர்த்தம், சமுபாகதம் அதுவே ஒரு பிரயோஜனமாக கிட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய இந்த வச்சனம் இருக்கே, நீ முதல்ல சொன்னிய 3 வச்சனங்கள், இந்த வச்சனங்களுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, மரணம் தான் உனக்கு வந்திருக்கு பிரயோஜனமாக அப்படின்னு சீதை சொல்றா. தன்னை பத்தி உயர்த்தி சொன்ன ராவணன் சொல்லியிருக்காங்கிற ஒரு காரணத்தினால மயங்கிடல. என்ன சாதாரண பெண்ணா இல்லையே, தன்னுடைய புகழ பாடினாலும் மயங்கல.
அதனால ராவணனுக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்தா. இது மேலோட்டமான பதில். இதுல கூடார்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பம் சத்துவம் அப்படின்னு பஞ்சத்துவம் இருக்கு இல்லையா, 4வது பாதத்தினுடைய முதல் பதம், அத பம் சத்துவம்னு மாத்திக்கணும் பிரிச்சுக்கணும். சமுபாகதம் இருக்கு. சமுபாகதம்னா வந்து அடைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பகாரஸ்தானத்துல சகாரமானது வந்து அடைந்திருக்கு. வத்தே வச்சனதா, உன்னுடைய வாக்கியத்திலிருந்து பகாரத்துடைய ஸ்தானத்துல பகாரமானது வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பகாரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சகாரத்தை சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சேர்த்தா என்ன அர்த்தம் கிடைக்கும்? இப்ப என்னென்னலாம் சொன்னானோ சீதையை பத்தி உயர்வா சொன்னான் இல்லையா, உயர்வான்னு சொன்னா அந்த சீதையை தன்பால் ஈர்க்கணும். அதுக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது இங்க மட்டும் ஏதோ கவி சும்மா சொல்லிடல, மூல கிரந்தத்திலையும் அப்படித்தான் இருக்கு. அங்க என்ன சொல்றா பாருங்க, லோகேபியோ யானி ரத்னானி சம்பிரமர்த்திய ஆஹிருதானிவை தானி மே பீரு சர்வாணி ராஜ்யம் ச ஏததஹம் சதே பிப விஹர ரமஸ்வ புங்க்ஷ்வ போகான் தன நிச்சயம் பிரதிஷாமி மேதினீச்ச. என்ன சொல்றான் அந்த மூல ராமாயணத்துல நம்ம பார்க்கலாம். இது இந்த உலகங்கள்ல இருந்து கடைஞ்சு எடுத்தா எத்தனை ரத்னங்கள் வருமோ அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து உனக்கு கண்டிப்பா தரேன். அதெல்லாம் வச்சுண்டு சர்வாணி ராஜ்யஞ்ச ஏததஹம் தே ததாமி, எல்லா ராஜ்யத்தையும் ஜெயிச்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். பிப, உனக்கு வேண்டியதை குடி. விஹர, வேண்டிய இடத்துல சுற்று. ரமஸ்வ, சந்தோஷமாயிரு. புங்க்ஷ்வ போகான், எல்லா போகங்களையும் நல்ல அனுபவி. தன நிச்சயம் பிரதிஷாமி, உனக்கு இந்த குவியல் பண குவியலை தரேன். அது மட்டும் இல்ல, மேதினீன் சததாமி, இந்த பூமியே உனக்கு கொடுக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் ராவணன். வந்து அந்த சொன்ன அந்த விஷயத்தை தான் கவி இங்க கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றா ராவணன்? இப்படியாவது சீதையை நாம மயக்க முடியுமா, நம் பக்கம் இழுத்துக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அது முடியலைன்னு இந்த 4வது பாதத்துல சீதையினுடைய பதில் கேட்ட உடனே தெரிகிறது. இப்போ சீதை சொன்னபடி கூடார்த்தத்தை வச்சுன்னு பார்க்கும் பொழுது பகாரத்தினுடைய ஸ்தானத்துல சகாரத்தை வச்சுட்டு பார்த்தா எந்த மாதிரியான பதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராவணன் சொன்னா லாபாத்தே பரமாம் அவைனி அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல பகாரம் இருக்கு. அந்த இடத்துல சகாரத்தை சேர்த்த என்ன இடம்? சரமாம் அவைமி. அதுக்கப்புறம் தஸ்மா 2வது பாதத்துல தஸ்மாதேவ சுபஸ்ரீயோ மம கிருஹே பூர்ணி பவந்த்யன்வகம் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல பூர்ணி பவந்த்யன்வகம்ல முதல் எழுத்து பகாரம். அதை எடுத்து சக்காரத்தை சேர்த்தா சூர்ணி பவந்த்யன்வகம் அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது லங்கா ஸ்ரீ சகலா துவயான நுமதா லம்பாதியம் பால்யதாம் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல பால்யதாம்ல முதல் எழுத்துப்பா, அதை எடுத்துட்டா சால்யதாம் அப்படின்னு ஆயிடும். இப்ப 3 பதங்கள் சீதை சொன்னபடி நம்ம மாத்திட்டோம்னு சொன்னா சரமாம் அவைமி சூர்ணி பவந்த்யன்வகம் சால்யதாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 3 பதங்களை மாத்தினா என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க, தே லாபாத்து, உன்னை அடைந்ததின் காரணத்தினால பரமாம் தசாம் அவைமின்னு சொன்னான். ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு நிலையை நான் அடைஞ்சிருக்கேன்னு சொன்னான் இல்லையா. இப்ப என்ன அடுத்து சரமாம் அவைமி, சரமம்னா அந்திமம்னு அர்த்தம், அதாவது முடிவு. உன்னை அடைஞ்சதுனால, அதாவது உன்னை நான் இப்படி எடுத்து வந்து என்னுடைய ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இதனால எனக்கு என்ன கிடைக்க போறதுன்னா சரமாம் தசாம் அவைமி நியதம் அவசியம் சரமாம் தசாம், அதாவது மரணத்தை. அவைமி, எனக்கு தெரியும் நான் இறக்கதான் போறேன். யுத்தத்துல ராமர் என்ன வதம் பண்ணதான் போறார். ஏன்? தே லாபாத்து, உன்னை நான் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கிறதுனால உன் காரணமாக எனக்கு மரணம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட போறது அவசியம் அப்படின்னு தன் வாயாலேயே உண்மையை சொன்னாப்புல எடுத்துப்போம். அடுத்தது தஸ்மாதேவ சுபஸ்ரீயோ மம கிருஹே பூர்ணி பவந்த்யன்வகம்னு சொன்னான்.
இப்போ அந்த இடத்துல சூர்ணி பவன் கெம்பகம் தஸ்மாதேவன்னா உன்னுடைய காரணத்தினாலேயே நீ இங்க வந்திருக்கிறதுனால என்னுடைய கிரகத்துல நியத அன்வகம் பிரதிதினமும் ஐஸ்வர்யம் வளர்ந்துட்டே இருக்கு, பூரணமாயிட்டே இருக்குன்னு சொன்னா. இப்ப சூர்ணி பவந்தி, சூர்ணினா நாசம்னு அர்த்தம். என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் இழந்து கொண்டிருக்கிறேன், செல்வத்தை அனைத்து செல்வங்களையும் நான் இழைத்து கொண்டிருக்கிறேன், இழந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஐஸ்வர்யம் நான் உன்னை இங்க கொண்டு வந்ததன் காரணமாக நாசத்தை அடைகின்றது. எதனாக போறது? இப்ப யுத்தம் நடக்கணும்னா அத்தனை செல்வங்களும் வீணாயிடும். கடைசியில சுத்தமா செல்வம் இல்லாத மரணத்தை தான் அடைய போறான். அத தம் வாயில சொன்ன மாதிரி ஆயிடும். அடுத்தது லங்கா ஸ்ரீ சகலா தொயான நுமதாலம்பாதியம் சால்யதாம் அப்படின்னு இப்ப மாத்தி மதாலம்பாத்து அப்படின்னு அர்த்தம். என் காரணமாக நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கேனா இல்லையா, பரஸ்திரிய நான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேனா இல்லையா, இந்த மாதிரியான என்னுடைய காரணமாக தொயா உன்னால் சால்யதாம் அசைக்கப்படட்டும், அதாவது மாறாக செய்யப்படட்டும். எது? லங்கா ஸ்ரீஹி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லங்கை இப்போ எப்படி இருக்கு? ராவணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா இந்த ராவணன் பண்ண பரஸ்திரீ அபகரணம் முதலிய இந்த தப்பான காரியங்களால நீ என்ன பண்ணு சீதையே, இந்த லங்கைய மாற்றி வச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ராவணனை வதம் பண்ணி அந்த இடத்துல வேற ஒரு ராஜாவை, நல்ல ராஜாவை நியமனம் பண்ணு, இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் வந்துருச்சு பாருங்க. லங்கா ஸ்ரீஹி சகலா, சகலா லங்கா ஸ்ரீஹி முழுவதுமான இந்த லங்கா என்கின்ற ராஜ்யமானது மத ஆலம்பாத்து என்னுடைய காரணத்தினால், பஞ்சமி இங்க ஹேது பஞ்சமி, மத ஆலம்பாத்து துவயா உன்னால் சால்யதாம் அந்யதா கிரியதாம் வேறு மாறாக அமைக்கப்படட்டும் அப்படின்னு அர்த்தம். ராவணன் இல்லாத வேறு ராஜாவானது இந்த லங்கையை ஆட்சி புரியட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்படி சீதையை உயர்வா சொல்ல வந்த பதங்களை கொண்டு அந்த ராவணனை மிகவும் தாழ்வாக சொல்லின்னு சொன்னா என்ன நடக்க போறதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டான். என்னென்னலாம் நடக்க போறதோ அது எல்லாத்தையும் தன்னை புகழ்ந்த அந்த சொற்களை வச்சு ரொம்ப மிக அழகா அவனுக்கு புரியும்படி சொல்லியிருக்கா. அடுத்தது 31வது ஸ்லோகம். ஆதங்கோதய தாஹகைரதிதராம் மைதில்யநேகைர்நிஜைஹி வியாபாரைர்நிஹதாபதஸ்மி ந குதோப்யாலோகயாம்யாஹதிம் ஹாதும் மிருத்யுவசத்வமேவ கிருத சங்கல்போஸ்மி வீக்ஷஸ்வமாம் கிம்ரே ஹேயமனாகலைய குருஷே நிர்லஜ்யமாத்மம் ஸ்தவம். இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிரீடத்துல இருக்கு. முன்னாடி சொன்ன ஸ்லோகம் பிரதிதத்தாட்சரம் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை கொண்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம் ஆதங்கோதய தாஹகைஹி அதிதராம் மைதிலி அநேகைஹி நிஜைஹி வியாபாரைஹி நிஹதாபதஸ்மி. நிஹதாபதஸ்மி ஒரே பதம். ந உதஹ அபி ஆலோகயாமி ஆஹதிம் ஹாதும் மிருத்யுவசத்வம் ஏவ கிருத சங்கல்பஹ அஸ்மி வீக்ஷஸ்வ மாம் கிம் தே ஹேயம் அநாகலைய குருஷே நிர்லஜ்ஜம் ஆத்மஸ்தவம். இப்படி பரிச்சேதா. இந்த ஸ்லோகத்திலையும் முதல் 3 பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்றான், தன்னுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னு. கடைசியில இருக்கக்கூடியதான 4ஆம் பாதத்துல சீதை அவனுக்கு பதில் சொல்றான். ராவணன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டா, அதிதராம் ஆதங்கோதய தாஹகைஹி
நிஜைஹி வியாபாரைஹி. முதல்ல அதிதராம். அதிதராம்னா அத்தியந்தம், மிகவும். இது எங்க சேர போறது, அன்வயமாக போறது நம்ம பார்த்தா புரிஞ்சிடும். ஆதங்க உதய தாக கைஹி அப்படின்னு. ஆதங்க அப்படின்னா பயம், பீதி. உதயம்னா அதனுடைய எழுச்சி, பயத்தினுடைய எழுச்சி. அந்த எழுச்சியை போக்குறதுக்காக தாக கைஹி அப்படின்னா நாச கைஹி, நாசம் புரிகின்ற செயல்களால். அதாவது இந்த ராவணனை பயமுறுத்துறதுக்காக எதிரிகள் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ஆரம்பிக்கும் பொழுதே இவன் அதற்கு மாறான சில செயல்களால், அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பயம் போக்குறதுக்குண்டான தன்னுடைய சில செயல்களால் அந்த பயத்தை நீக்கிடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம், எதிரிகள் தாக்க வரும் பொழுது தன்னுடைய சில பராக்கிரமத்துடன் கூடிய செயல்களால் அந்த பயங்களை போக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொன்ன முழுது அர்த்தத்துக்கும் சொல்லக்கூடிய சொற்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆதங்க அப்படின்னா பயம், உதயன எழுச்சி, தாக கைகின அந்த எழுச்சியினுடைய நாச கைகி, நாசகத்தை கொடுக்கின்ற செயல்களால். செயல்களால் சொல்றதுக்கு எங்க என்ன பதம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த முதல் பாதத்தினுடைய கடைசியில பார்த்தா தெரியும். வியாபாரைஹி, வியாபாரகான செயல், வியாபாரைஹி செயல்களால். எப்பேற்பட்ட செயல்களால்? ஆதங்கோதய தாக கைஹி, பயத்தை ஏற்படுத்துகின்ற அந்த எழுச்சியை நாசம் செய்கின்ற செயல்களால். எதிரிகளிடமிருந்து ஏற்படுகின்ற அந்த பயத்தை நாசம் செய்கின்ற செயல்களால். யாருடைய செயல்கள்? நிஜைஹி ஸ்வகீயைஹின்னு அர்த்தம். தன்னுடைய செயல்களால். செயல்களால் இப்ப என்ன ஆயிடுத்து? நிஹதாபதஸ்மி, நிஹதஹான நாசிதஹா, ஆபத்து யஸ்ய, அதாவது எந்த விதமான ஆபத்தும் இல்லாதவனா இருக்கேன். ஏன்னா எதிரிகளால் வரக்கூடியதான அந்த பயம் எழுகின்ற சமயத்திலேயே அதை நாசம் செய்கின்ற செயல்களை நான் செய்கிறேன், அந்த பயத்தை போக்குகின்றேன். அப்படின்னா இவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? ஒரு ஆபத்தும் கிடையாது. அப்போ ராவணன் எப்பேற்பட்டவன்? இப்பேற்பட்ட தன்னுடைய செயல்களால் நிகதாபதஸ்மி, நான் ஆபத்து அற்றவனாக இருக்கிறேன். அந்த ஆதங்கத்துக்கு தான் விசேஷனம். எப்பேற்பட்ட ஆதங்கம் கேட்டா, அதிதராம், அத்தியந்தம், மிகவும் பயங்கரமான, மிகவும் பயம் தருகின்ற செயல்கள் எழும் பொழுது தன்னுடைய பராக்கிரமத்தால, நிஜைஹி வியாபாரிஹி, பராக்கிரமத்தால அந்த பயங்களை போக்கி பயமற்றவனாக, ஆபத்து அற்றவனாக அஸ்மி, நான் இருக்கிறேன். மைதிலி அப்படிங்கிறது சம்போதனம். மைதிலி அப்படின்னு அந்த சீதையை அழைத்து, விழிவேற்றுமை அழைத்து இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அது மேற்கொண்டு சொல்றான். ந குதோபி ஆலோகயாமி ஆஹதிம். இப்படி என்கிட்ட இருக்கக்கூடியதான பராக்கிரம செயல்களால் எல்லா எதிரிகளிடத்திலையும் பயமே இல்லாதவனாக ஆயிட்டேன். எல்லா எதிரிகளிடமிருந்து எழுகின்றதான பயத்தை நீக்கிட்டேன். எந்த ஆபத்தும் இல்லாதவனாக இருக்கிறேன். அதனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, இந்த மத்த யாரிடம் இருந்தும் ந அவலோகயாமி, நான் இதை பாக்குறதே இல்லை. எது அப்படின்னு கேட்டா, ஆஹதிம். ஆஹதிம்னா ஒரு தீங்கு, மரணம், இந்த மாதிரியான விஷயங்கள். எதிரிகளிடமிருந்து எனக்கு ஒரு பயம் இருக்கிறதாகவோ, பயம்னா மரணத்தின் வசமாகவோ அல்லது ஒரு தீங்கு ஏற்படும், எதிரிகள் என்னை அடித்து விடுவார்கள், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ந அவலோகயாமி, நான் பார்ப்பதே இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு எதிரிகளே கிடையாது. என்னை துன்புறுத்துகின்ற அளவிற்கு சக்தி படைத்த ஒரு எதிரியே எனக்கு கிடையாது. நான் அவலோகயாமி ஆஹதிம், யாரிடம் இருந்து எனக்கு ஆபத்தை நான் பார்ப்பதே இல்லை. ந ஆலோகயாமி, ஆலோகயாமின்னு பார்க்கிறேன், ந ஆலோகயாமின்னு பார்ப்பதே இல்லை. அது மட்டும் இல்லை, ரெண்டு
வரிகள்ல இப்ப என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, தான் பராக்கிரம செயல்களை புரிந்திருக்கிறேன் அப்படின்னு காண்பிச்சான். தனக்கு எதிரிகளிடமிருந்து எந்த விதமான ஒரு தீங்கும் இல்லை, ஏன்னா எதிரிகளே இல்லை அப்படிங்கிறத காண்பிச்சான். அடுத்தது மூணாவது என்ன சொல்றான், ஹாத்தும் மிருத்யு வசத்வமேவ கிருத சங்கல்போஸ்மி வீக்ஷஸ்வமாம். நான் மிருத்யு வசத்துவத்தை போக்கணும், மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க, அதையே நான் ஹாத்தும் கொள்வதற்கு அப்படின்னு அர்த்தம். மிருத்யுவே எனக்கு கிடையாது, மிருத்யுவை கொள்வதற்கு நான் சங்கல்பம் செய்திருக்கிறேன். கிருதஹா சங்கல்பா ஏனசஹா, நான் சங்கல்பம் பண்ணிருக்கேன். என்னன்னு, மரணத்தை கொல்லணும், மரணத்தை வெல்லணும் அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு மரணமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நான் பண்ணிருக்கேன். அப்பேற்பட்ட ஆள் நான். கிருத சங்கல்பா அஸ்மி. என்னென்ன சங்கல்பம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா, மிருத்யு வசத்வமேவ ஹாதும், மரணத்தையே கொள்வதற்கு, மரணத்தையே வெல்வதற்கு சங்கல்பம் செய்திருக்கிறேன். இப்பேற்பட்ட மாம், என்னை, வீக்ஷஸ்வ, நீ பார்ப்பாயாக. இந்த மாதிரி யாராவது கிடைப்பாளா உலகத்துல, அதனால நீ என்னை பார் அப்படின்னு முதல் 3 பாதங்கள்ல தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கார் ராவணன். இப்போ சீதை அதற்கு பதில் சொல்றான். ரே, நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ரே அப்படிங்கிறது நீச்சமா ஒருத்தனை குறிப்பிடும் பொழுது சம்போதனத்தை சொல்லக்கூடிய பதம். ரே கிம் ஹேயம் அநாகலைய குருஷே நிர்லஜ்ஜமாத்மம் ஸ்தவம். ஹேயம் அப்படின்னா தோஷான்னு அர்த்தம். தோஷம், தோஷத்தை, அநாகலைய அஜ்ஞாத்வா, அதாவது தெரிந்து கொள்ளாமல், இப்படி தன்னை பத்தி தோற்றம் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுவே ஒரு தோஷமா. அதிகப்படியா நம்முடைய நிலையை தெரிஞ்சு அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி சொல்லிண்டால் அது ஒண்ணு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா இந்த ஸ்தவம்னா புகழ், அளவிற்கு மீறிய புகழ் இருக்க தன்னை பத்தி பண்ணிக்கிறது, நான் இப்பேற்பட்டவன் அப்பேற்பட்டவன், இது ஒரு தோஷம்னு சொல்றான். என்ன இருக்கோ தன்னுடைய விஷயத்துல அதை சொல்லிட்டா தோஷம் இல்லை, ஏன்னா அது புகழ் இல்லை, அதாவது அதிகப்படியான புகழ் இல்லை, தன்னை பத்தி சொல்லிக்கிறது. ஆனா இப்போ ராவணன் சொன்னது எல்லாம் பொய் தானே. அப்பேற்பட்டவனா ராவணன், மரணத்தையே வெல்லுகின்ற ஆளா ராவணன், எதிரிகளே இல்லையான்னு, வாலிக்கிட்ட அடி வாங்கிட்டு வரலையான்னு எல்லாமே இருக்கு, மரணமும் அடைய போறான். ஆனா இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே தன்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தகுதிக்கு மீறிய ஒரு சொற்கள் எல்லாமே. இப்போ இந்த மாதிரியான ஸ்தவம் பண்றது இருக்கே, இது தோஷம். அதான் சீதை சொல்றா, கிம் ஹேயம் அநாகலைய, தோஷம் அஜ்ஞாத்வா, தோஷத்தை பாராமல், தோஷம் அநாகலைய நிர்லஜ்ஜம், வெக்கமே இல்லாமல், ஆத்மஸ்தவம், தன்னை பத்தி தான ஒரு புகழ், அளவிற்கு மீறிய ஒரு புகழ், அத குருஷே செய்திய நீ என்னப்பா இப்படி பண்ற, நீ தன்னுடைய தகுதியை மீறி ரொம்ப தற்புகழ்ச்சின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரில அதுதான் தற்புகழ்ச்சி. அத தோஷம் தெரியாமல், இப்படி பண்ணினா தோஷம் வருமே அப்படிங்கிறத கூட நீ கணக்கு பண்ணாமல் இப்படி சொல்லிட்டே இருக்கியே, வெக்கமில்லாம சொல்றியே அப்படின்னு சீதை தனக்கு அந்த ராவணனை பார்த்து சொல்றான். இது மேலோட்டமான அர்த்தம். இந்த இடத்துல கூடார்த்தம் என்னன்னு கேட்டா, ஹே, ஹேயம் அநாகலைய இருக்க இல்லையா, இந்த இடத்துல ஹே அப்படிங்கிற எழுத்தினுடைய இடத்தில் சப்தமி விபக்தி. எப்படி நம்ம அந்த பாரணி சூத்திரங்கள்லாம் சொல்றோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஹகாரத்தை சப்தமா வச்சுன்னு சொன்னா ராமி மாதிரி, ஹே ஹகாரத்தினுடைய இடத்தில், எம் அநாகலைய, எம் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்காமல் நீ பேசிட்டே இருக்கியே, ஹகாரத்தினுடைய ஸ்தானத்துல யகாரத்தை சேர்க்காம நீ பேசிட்டே இருக்கியே, ஹகாரத்தினுடைய ஸ்தானத்துல யகாரத்தை சேர்த்து படி, அதுதான் உன்னுடைய நிலை அப்படின்னு சீதை சொல்றான். அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல எங்கெங்கெல்லாம் ஹகாரம் இருக்கு அங்க யகாரத்தை வச்சா என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆதங்கோதயதாக கைஹி அப்படி இருக்கா இல்லையா, அந்த ஹகாரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல யகாரத்தை வச்சா ஆதங்கோதய தாய கைஹி அப்படின்னு பதம் மாறும். அடுத்தது
வியாபாரைஹி நிஹதாபதஸ்மி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நிஹதால ஹா இருக்கு, அதை எடுத்துட்டா யா வச்சா நியதாபதஸ்மி. அதுக்கப்புறம் ஆஹதிம் குதோபி ஆலோகயாமி ஆஹதிம், அந்த இடத்துல ஆ யதிம் அப்படின்னு சேர்த்துக்கணும். அதாவது ஹகாரத்தை எடுத்துட்டா இப்படி ஒரு பதம் எடுத்துட்டு யகாரத்தை வச்சா இப்படி பதம் வரும். ஆயதிம். அடுத்தது ஹாத்தும் மிருத்யு வசத்வமேவ அப்படிங்கிறதுல ஹாத்தும் ஹகாரத்தை எடுத்தாச்சுன்னா யகாரத்தை வச்சா என்ன பதம் கிடைக்கும்? யாத்தும் மிருத்யு வசத்வமேவ அப்படின்னு பதம் கிடைக்கும். இப்போ இந்த பதங்கள்லாம் மாற்றி அமைச்ச பிற்பாடு என்ன மாதிரியான பொருளை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த நியதாபதஸ்மி, அதுக்கு முன்னாடி ஆதங்கோதய தாயகைஹி அப்படின்றது. இந்த ஆதங்கோதய தாககைஹி அப்படிங்கிறது முன்னாடி விசேஷணமா இருந்தது. எதுக்கு விசேஷணமா இருந்ததுன்னு கேட்டா, வியாபாரைஹி நிஜ வியாபாரைஹி செயல்களுக்கு விசேஷணமா இருந்தது. அதாவது பயத்தை தருகின்ற, பயத்தை எழுப்புகின்ற எதிரிகளிடமிருந்து பயமானது உண்டாயிற்றுன்னு சொன்னா அதை நாசம் செய்கின்ற செயல்களால் அப்படின்னு முன்னாடி அர்த்தம் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, இவனுடைய செயல்கள் எப்படி இருக்கு? ஆதங்கோதய தாயகைஹி பயத்தினுடைய எழுச்சியை தரக்கூடியதான செயல்களால் எனக்கு தீங்கு ஏற்பட போறது அப்படின்னு பின்னாடி வரப்போ ஒரு பதத்தை மாத்தினோம்னா இன்னொரு ஆஹதிம் அப்படிங்கிற பதத்தை, அதே மாதிரி நியதாபதஸ்மிங்கிற இந்த பதத்தை ரெண்டுத்தையும் மாத்தியாச்சுன்னா இந்த அத்தனைக்கும் அன்பையும் சரியா கிடைச்சிடும். எப்படின்னு பாருங்க. நியதாபதஸ்மி நிஹதாபதஸ்மின்னு முன்னாடி இருந்தது. அதாவது ஆபத்தையே நான் போக்கிருக்கேன், எனக்கு ஆபத்தே கிடையாது அப்படின்னு சொன்னான். இப்போ நியதாபதஸ்மின்னு சொன்ன அர்த்தம் நித்தியம் அவசியம் எனக்கு ஆபத்து இருக்கு. நியதாபதஸ்மி நியதம் நித்தியம் அவசியம் எனக்கு ஆபத்து இருக்கு, அதாவது நான் ஆபத்துடன் கூடியவனாக இருக்கிறேன். அதே மாதிரி ஆயதிம் ந அவலோகயாமி, ஆலோகயாமின்னு சொன்னாலும் அவலோகயாமின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஆயதிஹி, ஆயதின்னா என்ன தெரியுமா? வருங்காலம்னு அர்த்தம். அதாவது நான் வருங்காலத்தை பார்க்கவே போறதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மரணத்தை அடைய போறேன். ஏன் வருங்காலத்தை பார்க்க போறது இல்லை? எனக்கு ஏன் எப்பொழுதும் ஆபத்து இருந்துட்டே இருக்கு, நியதாபதஸ்மின்னு ஏன் சொல்லிக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் நம்ம முன்னாடி பாதத்தை பார்த்தோம். முன்னாடி பாதத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, வியாபாரைஹி நிஜ வியாபார என்னுடைய செயல்களால் இந்த ரெண்டும் நடக்க போறது. எப்பேற்பட்ட செயல்களால்? ஆதங்க உதய தாயகைஹி பயத்தை ஏற்படுத்துகின்ற, பயத்தை தருகின்ற என்னுடைய செயல்களால், தாயகைகின கொடுக்கக்கூடிய ஆபத்தை பயத்தை கொடுக்கக்கூடியதான நிஜைஹி வியாபாரைஹி என்னுடைய செயல்களால் என்ன நடக்க போறது? அகம் நியதாபதஸ்மி நித்தியமும் ஆபத்துடன் கூடியதாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தை பார்க்க முடியாதவனாக இருக்கிறேன், அதாவது மரணத்தை அடைய போகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் எது? வியாபாரஹ நிஜ வியாபாரஹ ஆதங்க உதயதாயகா வியாபாரஹ. இப்படி அன்வயம் வந்துருச்சுன்னு நல்லா மனசுல வாங்கிக்கணும். அடுத்தது ஹாத்தும் மிருத்யு வசத்வமேவ அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல ஹகாரத்தை எடுத்துட்டு யகாரத்தை வச்சா என்ன கிடைக்கும்? யாத்தும் மிருத்யு வசத்வமேவ. யாத்துன்னா கந்தும், மிருத்யுவசம் கந்தும், மரணத்தை நோக்கி செல்வதற்காக நான் சங்கல்பம் செய்திருக்கிறேன். அதனாலதானே இப்போ சீதையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். தேவையில்லாத வேலை தானே அது. இந்த ஒரு செயலால் தானே அவனுக்கு மரணம் ஏற்பட போறது. அதைத்தான் சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ கிருத சங்கல்பா அஸ்மி, நான் சங்கல்பம் செஞ்சிருக்கேன். என்னன்னு? மிருத்யு வசத்துவம் கந்தும், மரணத்தை அடைகிறதுக்காக நான் சங்கல்பம் செஞ்சிருக்கேன். இப்படியாக ராவணன் கொடுத்த பதங்களை ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை வச்சு அவனுடைய நிலையை அவனுக்கே புரியும்படி விளக்கியிருக்கா சீதா. இதுவும்
பிரதிதத்தாட்சரம். ஏன்னா அகாரத்தினுடைய ஸ்தானத்துல யகாரத்தை சேர்த்து இருக்கிறதுனால பிரதிதத்தாட்சரமா இருக்கு. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வருங்காலத்துல பார்ப்போம்.